லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வேட்பாளருக்கு உட்கட்சியிலேயே எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஞ்சிபுரம் முன்னாள் எம்பியான விஸ்வநாதனுக்கு மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. பொது தொகுதியான மேலூரில் பட்டியலினத்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. மேலூர் காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். விஸ்வநாதன் காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் பழனிசாமி இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன காரணத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர்? ஒருவேளை வெளியூர் வேட்பாளர் என்பதால் எதிர்ப்பா, அல்லது அங்கு உள்ள மூத்த தலைவர் யாரேனும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில் மறுக்கப்பட்டதால் எதிர்ப்பா? என்ன விவரம்? பாலா, மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதாவது 28 தொகுதிகளில் மேலூர் தவிர்த்து 27 தொகுதிகள் சில நாட்கள் முன்பு வெளியானது, வேட்பாளர் பட்டியலானது வெளியானது. ஆனால் மேலூருக்கு மட்டும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை. மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர் என ஒரு பேசுபொருளானது. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் நேற்று மாலை காங்கிரஸ் கட்சி தலைமையானது முன்னாள் காஞ்சிபுரம் எம்பியாக இருக்கக்கூடிய வேட்பாளர் விஸ்வநாதன் அவர்களை வேட்பாளராக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் இன்று காலை மேலூரை சேர்ந்த உள்ளூர், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விருப்பம் கேட்டவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்த தேர்தல் சம்பந்தமாக பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என பத்திரிகை அழைப்பு கொடுத்திருந்தார்கள். பத்திரிகையாளர் அனைவரும் உள்ளே சென்று பத்திரிகையாளர் சந்திப்புக்கு தயாரிக்க போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஸ்வநாதன் அவர்கள் நேரடியாக தனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கட்சி நிர்வாகிகளிடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கு வெளியே செல்லுமாறு இவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளியூர் நபர் நீங்க இங்கு வர வேண்டாம் நாங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக வெளியே செல்லுமாறு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த நிலையில் தான் அவர் அங்கிருந்து விட்டு சிறிதாக பேசிய நிலை வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் வெளியேறியிருக்கிறார். இப்போது அவரை காங்கிரஸ் தலைமை மாற்ற வேண்டும், உள்ளூரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, ஆனா இந்த தொகுதியை பொது தொகுதியை மாத்திர பற்றி நாங்கள் பொது தொகுதியில் பட்டியலத்துக்கு வாழறது தேவையில்லை. அது எல்லாரும் அரசியல் அப்பாற்பட்டது. வெளியே போ என்று முழக்கம் எழுப்பி மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு அக்கட்சியினரை எதிர்ப்பு தெரிவித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக விஸ்வநாதன் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் தற்போது அந்த வேட்பாளருக்கு காங்கிரஸ் கட்சியினரை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. காங்கிரசின் வேட்பாளராக விஸ்வநாதன் நேற்று அறிவிக்கப்பட்டார். மொத்தம் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 27 தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலூர் தொகுதியின் வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் நேற்று விஸ்வநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது அவருக்கு கடும் எதிர்ப்பு உட்கட்சியிலேயே எழுந்திருக்கிறது.
லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.